கண்டதே இல்லை, ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்காருனால நான் நம்புகிறேன். அதுதான் விசுவாசம். அதை நம்புறதன் மூலமாக முதலாவது என்ன உண்டாகிறது? அந்த நம்பிக்கை நிச்சயம் உண்டாகிறது, முழு நிச்சயம் உண்டாகிறது. கர்த்தர் சொல்கிறாருன்னு ஒரு காரியத்தை விசுவாசிக்கும் போது அது ஒரு சாதாரண காரியம் இல்லை, அது உண்மை என்கிற முழு நிச்சயம் ஒரு மனுஷனுக்குள்ள உண்டாயிடுது. அது நோவாவுக்கு உண்டாச்சு பாருங்க, முழு நிச்சயம் உண்டாயிடுச்சு. அந்த முழு நிச்சயம் உண்டானோடனே அடுத்த ஸ்டெப்பு போகுது. அது விசுவாசம் அப்படி தான் செயல்படுது பாருங்க. அந்த இருண்ட காலத்தில் எவனுமே விசுவாசியாத காலத்தில், அவ்வளோ பெரிய சமுதாயத்தில் ஒரே ஒரு மனுஷன் தான் விசுவாசிக்கிறான். அப்படிப்பட்ட காலத்தில் விசுவாசத்தை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாட்டை கர்த்தர் தர்றாரு. விசுவாசத்தை குறித்த வெளிப்பாடு என்ன? கர்த்தர் சொல்லும்போது எவனும் நம்ப முடியாத ஒன்றாக இருக்கும், பெரிய வாக்குத்தத்தமாக இருக்கும். அது சுகத்தை பற்றியாக இருந்தாலும் சரி, வெற்றியை பற்றியாக இருந்தாலும் சரி, வாழ்வை பற்றியாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலையை பற்றி இருந்தாலும் சரி, உங்கள் எதிர்காலத்தை பற்றி இருந்தாலும் சரி, உங்கள் விடுதலையை பற்றி இருந்தாலும் சரி, அது நம்பக்கூடாத வாக்குத்தத்த மாதிரி இருக்கும். நடக்குமான்னு சந்தேகமாக இருக்கும். அதை நம்புனா அது நடக்கும், மலையை கூட பெயர்க்கும் விசுவாசம். அதான் முதல் ஸ்டெப்பு விசுவாசத்தில். முழு நிச்சயம் உண்டாகிறது, உண்மை அப்படியே நடக்கும்னு. அடுத்த ஸ்டெப்பு அப்படி முழு நிச்சயமாக ஒருத்தன் ஒரு காரியத்தை கர்த்தருடைய வார்த்தையை நம்பும்போது அந்த வார்த்தையின்படி செயல்பட ஆரம்பித்து விடுகிறான். அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறான். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு அதனால தான் யாக்கோபு சொல்கிறாரு. உண்மையாக உள்ள விசுவாசம் இருந்ததுன்னா செயலில் அது தெரியும். சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னங்க தெரியும்? எனக்குள்ளே இருக்குது விசுவாசம், நீங்கள் பார்த்ததில்லை, ஆனால் எனக்கு தெரியும் இருக்குதுன்னு. உங்களுக்கு அது தெரியாது, நீங்கள் அதை பார்க்க முடியாது. இல்லை, தப்பு, நான் பார்க்கலாம். உள்ள விசுவாசம் இருந்ததுன்னா வெளியில் செயலில் அது தெரியும். ஒருத்தன் சொல்கிறான், ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிறியா அப்படின்னு. ஆமாம், நான் விசுவாசிக்கிறேன். கன்னியின் வயிற்றில் பிறந்தார், அவர் தேவகுமாரன், வானத்திலிருந்து இங்கே வந்தார், மனுஷ ரூபம் எடுத்தார், சிலுவையில் மரித்தார், உயிரோடு எழுந்தார், இதையெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். அப்படி ஒருத்தன் உண்மையாகவே விசுவாசிச்சான்னா அவனுடைய ஜீவியமே மாற்றப்பட்டிருக்கும். அவன் வாழுகிற விதத்தில் வித்தியாசம் தெரியும். அவன் இருக்கிற விதம், அவனுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும். ஏன்னா உண்மையாக விசுவாசிச்சான்னா அது அவனுடைய வாழ்க்கை முழுவதையும் பாதிக்கும். அவன் எப்படி நடந்து கொள்கிறான்றதையே பாதிக்கும். இதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து 6வது தலைமுறை கிறிஸ்தவன். எங்கள் தாத்தா தான் இந்த கோயிலே கட்டினாராக்கும், இந்த தூணை கட்டி கொடுத்தாராக்கும். அங்கே பாருங்கள், எங்கள் தாத்தா பேர் இருக்குது. என்ன எப்படி நீங்கள் கிறிஸ்தவன் இல்லைன்னு சொல்லலாம்? நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னுட்டு அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னா, அநியாயமாக வாழ்ந்து கொண்டிருந்தான்னா, கொஞ்சம் கூட ஒரு யோகியதை இல்லாமல், கொஞ்சம் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படாமல், கர்த்தருக்கு மரியாதை கொடுக்காம, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படாமல் நடந்து கொண்டிருந்தான்னா, நான் சொல்கிறேன் அவன் விசுவாசிக்கவே இல்லை. அவனுடைய விசுவாசம்